இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 1 mole ஆஃப் ஏ கேசியஸ் சப்ஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அதனால் நான் கிளீனாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போ ஒரு மோல் ஒரு கேசியஸ்னால் வாயு நிலையில் ஒரு பொருளானது வாயு நிலையில் உள்ள ஒரு மோலோட அளவு என்னது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ பாருங்கள், 1 mole ஆஃப் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு வாயு நிலைமையில் உள்ள ஒரு பொருளின் அளவானது 1 mole ஆனது. ரைட்டா? வாயு நிலைமை, ரைட்டா, வாயுவாக இருக்கக்கூடிய கேஸாக இருக்கக்கூடிய ஒரு பொருளின் 1 mole என்பது, ரைட்டா, 1 mole ஆஃப் ஏ கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பொருளின் வாயு நிலைமை, வாயுவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளின் 1 mole என்பது என்னது அப்படின்னா கண்டெய்ன்ஸ், அதுக்குள்ளே இருக்குது என்ன இருக்கிறது, 6.022 × 10⁻23 மாலிகுல்ஸ் இருக்கிறது. ரைட்டா? அந்த மாலிகுல், அதாவது இத்தனை எண்ணிக்கையில் உள்ள மாலிகுல்களோட அது அந்த எண்ணிக்கை என்னது, அவகோர நம்பர்னு அர்த்தம். ஒரு பொருளில் உள்ள அப்படின்னா அந்த கேஸில் உள்ள மாலிகுல்களோட எண்ணிக்கை எவ்வளவு, 6.022 × 10⁻23 எண்ணிக்கையில் உள்ள மாலிகுலோட இடம், அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு என்பது தான் வாயுவில் உள்ள இத்தனை மாலிகுலோட ஆக்குபேஷன் இடத்தை பிடிச்சிருக்கோ அதுதான் 1 moleன்னு சொல்கிறான். 1 mole ஆஃப் வால்யூம் சொல்கிறான். ரைட்டா? அது என்னன்னா 1 mole ஆஃப் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வாயு நிலைமையில் உள்ள ஒரு பொருளின் 1 mole என்பது, 1 mole என்பது வாயு நிலைமையில் உள்ள ஒரு பொருளின் 1 mole என்பது என்னென்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா கண்டெய்ன்ஸ் வைத்திருக்கிறது இவ்வளோ எண்ணிக்கை, இந்த அவகோர நம்பர் எண்ணிக்கையில் உள்ள மாலிகுல்களை வைத்திருக்கிறது. ரைட்டா? அப்படின்னா மீனிங் என்ன, 6.022 × 10⁻22 எண்ணிக்கையில் உள்ள மாலிகுல்களின் இடம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அந்த ஒரு வால்யூம்னது அந்த கொள்ளளவுக்குள்ளே இவ்வளவு எண்ணிக்கையில் உள்ள மாலிகுல்ஸ் இருக்கிறதுன்னு அர்த்தம். வாயு மாலிகுல். ரைட்டா? அதான் மீனிங். ரைட்டா? அந்த நிலைமை என்னதுன்னா அண்டர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர், எஸ்டிபி, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். எஸ்டிபின்னு சொன்னாலும் அந்த நேரத்தில் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் இருக்கணும். அப்படின்னு என்ன ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? அது 0 டிகிரி. ரைட்டா? 0 டிகிரி அண்டு 1 ATM நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 0 டிகிரி + 1 ATM ரெண்டாவது அது எவ்வளோ இருக்கும்னு சொன்னால் 22.4 லிட்டர்ஸ் ஆஃப் வால்யூம் இவ்வளோ தான் இருக்கும். ரைட்டா? 273. ரைட்டா? 0 டிகிரி என்னது 273ன்னு அர்த்தம், கெல்வின். ரைட்டா? அப்போ 273 கெல்வின் மற்றும் 1 ATM. ATM என்னது ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், சுற்றுப்புற சூழ்நிலையில் உள்ள ப்ரெஷர். இது எவ்வளவு, 1,1320. ரைட்டா? இவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால் அது 22.4 லிட்டரை பிடித்திருக்கும்னு சொல்கிறான். புரிஞ்சுதா? வேணால் தமிழ்லேயே படித்து காமிக்கிறேன். இங்கிலீஷ், அதாவது 1 mole ஆஃப் கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் என்றால் அதாவது வாயு நிலைமையில் உள்ள இந்த வாயு நிலைமையில் உள்ள மாலிகுல்ஸ் உள்ள அளவு ஆகும். ரைட்டா? பார்த்துக்கோங்க. அதாவது 1 mole கேசியஸ் சப்ஸ்டன்ஸ் என்றால் என்னென்னா ஒரு வாயு இருக்குது, அதோட இத்தனை எண்ணிக்கையில் உள்ள மாலிகுல்ஸ் அளவு ஆகும். இந்த மாலிகுல் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அதோட அளவுதாக எடை ஆகாது. புரிஞ்சுதா? அதுதான் அது எப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சரில் இருந்தால் அது ரைட். ஓகே, அடுத்து ஒரு கணக்கு பார்ப்போம். 2 கணக்கு கொடுத்துருக்கேன், ஒரு கணக்கு பார்ப்போம். டு கேல்குலேட், கணக்கிடுக இது த நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 9 grams ஆஃப் ஈத்தேன். வி யூஸ் த மோல் ஃபார்முலா. ரைட்டா? இப்போ நம்ம மோல் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அவன் அந்த கணக்கு கேட்டிருக்கான். கேல்குலேட் கணக்கிடுக, எதை கணக்கிடுக, த நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது எத்தனை மோல்கள் இருக்கிறது எதில் அப்படின்னா 9 கிராம் எடையுள்ள ஈத்தேனில் எத்தனை மோல்கள் இருக்கிறது என்று கணக்கிடுகின்றான். இன் 9 grams ஆஃப் ஈத்தேன். ஈத்தேன் C2H6, ரைட்டா? மீத்தேன் CH4. ரைட்டா? அது 2 கார்பன் இருக்குது, இதில் 6 ஹைட்ரஜன் இருக்கிறது. அப்போ இதை கணக்கெடுங்க. இந்த ஈத்தேனில் 9 கிராம் எடையுள்ள ஈத்தேனில் எத்தனை மோல் இருக்கிறது என்று கணக்கெடுக்கின்றான். அப்போது இந்த இதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா வேணும், அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, அப்போது என்னது மீனிங், அதை நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம், இஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ்னால் கொடுக்கப்பட்ட மொத்த அளவு, மொத்த எடை, ஒரு சப்ஸ்டன்ஸோட எடை எவ்வளோ கொடுத்துருக்கானா, எடை எவ்வளோ கொடுத்துருக்கியா, 9 தானே கொடுத்துருக்கியா, 9 கிராம் ஆஃப் ஈத்தேன், அதை கொடுக்கப்பட்ட எடை கிவன் மாஸ், அதிலிருந்து டிவைடட் பை மோலார் மாஸ், அதோட மோலார் மாஸ் என்ன அப்படின்றத நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடச்சிடும். இப்போ மோலார் மாஸ்ன்னு என்னது, அந்த ஈக்குவேஷனில் உள்ள எல்லா ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பரை நம்ம கூட்டிக்கிறணும். ரைட்டா?
அதுதான் மோலார் மாஸ். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்குது, C2 இருக்குது, இந்த H6 இருக்குது. அப்போ இதனோட அட்டாமிக் மாஸ் நம்பரை கூட்டிக்கணும். அப்போ 6 கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்போ 6 இன்ட்டு அந்த கார்பனோட அட்டாமிக் நம்பர் ப்ளஸ் ஹெச் எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அப்போ அந்த 6 இன்ட்டு ஹெச்சோட அட்டாமிக் நம்பர் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா உனக்கு மோலார் மாஸ் கிடச்சிரும். அதுதான் சொல்கிறான். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் சொல்கிறேன். எப்படின்னா, ஃபைண்ட் த மோலார் மாஸ் ஆஃப் ஈத்தேன். நம்ம மோலார் மாஸோட ஈத்தேனோட மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா மோலார் மாஸ் இருந்தால் தானே நீ இந்த ஃபார்முலாவுக்கு போக முடியும், மோல்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது என்ன ஃபார்முலா, கிவன் மாஸ் கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துட்டான், மொத்தம் என்ன மாஸ் கொடுத்துருக்கான் ஒரு பொருளோடது. அப்போ 9 கிராம்னு கொடுத்துட்டேன். அப்போ 9 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் வேணுமில்ல. அப்போ இந்த மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பேன், இந்த சிஓட அட்டாமிக் மாஸ் நம்பரும் ஹெச்சோட அட்டாமிக் மாஸ் நம்பரையும் கூட்டுனா உனக்கு கிடச்சிடும். அப்போ கூட்டுறதுக்கு முன்னாடி சிக்கு எத்தனை சி இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6ஓட சியோட அட்டாமிக் நம்பரை பெருக்கி பிறகு கூட்டணும். பிறகு அதேமாதிரி சிஓட அட்டாமிக் நம்பர் எத்தனை ஹெச் இருக்குது, ஹெச்சோட அட்டாமிக் நம்பரோ எத்தனை ஹெச், 6 ஹெச் இருக்குது, அதோட அட்டாமிக் மாஸ் நம்பர் ஹெச்சோட பெருக்கி இந்த ரெண்டையும் கூட்டினா உனக்கு மோலார் மாஸ் கிடச்சிடும். ஏற்கனவே 10 டைம் சொல்லி கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க. அது கிடச்சிச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் போட்டுடலாம். அப்போ மோலார் மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். மோலார் மாஸ் ஆஃப் ஈத்தேன் இது கண்டுபிடிக்கணும். என்னது, சிஓட அட்டாமிக் நம்பர் என்னது, அட்டாமிக் மாஸ் நம்பர் 12, ரைட்டா, கார்பனோட. அப்போ எத்தனை சி இருக்குது, 2 இருக்குது. அப்போ ரெண்டையும் பெருக்கிக்கணும். 2 24 ஆச்சா. இதை தனித்தனியாக பெருக்கிட்டு பிறகு கூட்டணும், புரிஞ்சுதா. அதுக்குள்ளே எத்தனை கார்பன் இருக்கோ அதோட அட்டாமிக் மாஸ் நம்பர் இன்ட்டு எத்தனை இருக்கோ, 2 இருந்தால் 2 பெருக்கிட்டு வச்சுக்கணும், பிறகு தான் கூட்டணும். அப்போ ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 6 இருக்கிறது. அப்போ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் நம்பர் என்னது, 1. 6 இன்ட்டு 6 1. அப்போ இது மொத்த சிக்கு எவ்வளோ, 24. மொத்த கார்பனுக்கு எவ்வளோ, 6. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், இதுதான் என்னது மோலார் மாஸ் என்னது, கிராம் பெர் மாலிகுல். இதேமாரி மோலார் மாஸுக்கு பதிலாக ரிலேட்டிவ் மாஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கிராமை எடுத்துட்டு யூ போட்டுருணும், ரைட்டா. இதுதான் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் நம்பர். மாஸ்ன்னு கேட்டான்னா என்ன போடணும், கிராமுக்கு பதிலாக கிராம் பை மோலுக்கு பதிலாக யூனிட்னு போட்டுருணும், இல்லை ஏஎம்யூன்னு போடணும். இப்போ கிராம் பை மோல்னு போட்டான். அப்போ கிராம் மோல் -1ன்னு அர்த்தம், ரைட்டா. இப்போது இந்த சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. அங்கே போய் எந்த இடத்துல எவ்வளோ வந்திருக்கு, 34 கிராம் வந்துருச்சு. அப்போ இங்கே மேலேயும் கிராமில் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 9 கிராம்னு கொடுத்துருக்கேன். அப்போ மோலார் மாஸ் 34 வந்துருச்சு. அது ஏற்கனவே 9 கொடுத்துருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த விடை கிடச்சிரும். இங்கே பாருங்கள், யூஸ் த ஃபார்முலா என்னது, 9 கிராம். அதாவது யூஸ் த ஃபார்முலா என்னது, கிவன் மாஸ் எவ்வளவு கொடுக்கப்பட்டது, 9 கிராம் கொடுத்துட்டான். அப்போ மோலார் மாஸ் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளவு, 30 கிராம் பெர் மோல். இப்போ 9 தான் கொடுத்துருக்கு. 9 டிவைடட் பை 30 = 0.3 மோல்ஸ் வந்துருச்சா விட, இவ்வளோ தான். இப்போ 2வது கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.